ஏன் தேவன் நம்மிடத்தில் இரக்கம் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ இரக்கம் பெற்று இருக்கிறாய். ஆண்டவர் உனக்கு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, மன்னிப்பை வழங்கி இருக்கிறார், உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ மீட்கப்பட்ட நிலைமையில உங்கள் சுபாவம் எப்படி இருக்கணும் சொன்னா, அந்த இரக்கமுள்ள தேவனை போல அது இருந்தா உனக்கு இரக்கம் கிடைக்கும். தேவனை போல சுபாவம் இருந்தா என்ன செய்யலாம்? ஏன்னா எவ்வளவு பெரிய காசு, எவ்வளவு பெரிய மன்னிப்பு எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறோம். நம்மால என்ன செய்ய முடியலன்னா, சின்ன சின்னவைகளை மன்னித்து விட்டு போக முடியவில்லை. சின்ன சின்ன காரியங்களை என்ன செய்ய முடியல, லேசா தாண்டி போக முடியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வைக்கிறான், எவ்வளோ பெரிய காரியம் மாற்றுகிறான். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நீங்க யோசிச்சு பாருங்க, குடும்பங்கள்ல அவ்வளோ பிரச்சனைகள் வரும். என்ன பெரிய பிரச்சனை? சின்ன சின்ன காரியங்கள் தான். அதை என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல, தாண்டி போக முடியல. தேவன் என்ன செய்திருக்கிறாராம் பாருங்க. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய சுபாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் நம் மூலமா என்ன செய்யணும் சொன்னா வெளிப்படுத்தப்படணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனாயிரு. அந்த சுபாவம் என்ன செய்யணும் சொன்னா வெளிப்படணும், இரக்கம் காண்பிக்கணும். இரக்கம் காண்பிக்கப்பட வேண்டிய இடங்களில் என்ன செய்யணும், இரக்கம் காண்பிக்கணும். நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, எல்லா இடத்திலும் இரக்கம் பாராட்ட முடியல. கடந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா, ஒரு திருமண காரியமாய் நாங்க இந்த குற்றாலம் பகுதிகளுக்கு போயிருந்த போது பாபநாசம் அருவிகிட்ட இருந்தோம். அங்கே அந்த வாகனங்கள்லாம் நிறுத்துற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய குரங்குகள். அது என்னன்னா, இங்க குதிக்கும் அங்க குதிக்கும், வரப்போற ஆட்கள் கிட்டலாம் இருந்து என்ன செய்யும், இருக்கிறதெல்லாம் அப்படியே பிடிங்கிட்டு ஓடிடும். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன கடை வைத்து, சின்ன வியாபாரிகள் சின்ன சின்னதா கடை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் எப்போதும் பக்கத்துல என்ன வச்சிருக்கான், ஒரு கோலை வச்சிருக்கிறான். இந்த குரங்குகள் ஓடிக்கொண்டே இருந்த போது நாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம் அந்த வாகனம் எடுக்கிற இடத்துல. அப்ப அவைகள் எல்லாம் பார்க்கிற போது அநேக குரங்குகள் எப்படி இருந்ததுன்னா, வெட்டுக்காயங்கள் அதனுடைய சரீரத்தில் இருந்தது. ஒரு குரங்குக்கெல்லாம் ஒரு காலே இல்லை, வெட்டப்பட்டிருந்தது. அப்போ நான் விசாரித்த போது சொன்னாங்க, இல்லை இந்த குரங்குங்க அப்படிதான், பாதி நேரம் வந்து என்ன செய்யும், எதையாகிலும் கடையில இருந்து தூக்கிட்டு ஓடிடும். அப்ப கடைக்காரங்க என்ன செய்வாங்களாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக பலவற்றை தாக்கி இருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய இயல்பு, அதோட இயல்பு, மனுஷனுடைய இயல்பு எப்படி இருக்கணுமா பாருங்களேன். அதை சாதாரண நிலைமையில கடந்து போக முடியல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்திருக்கிறதை பார்க்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் அப்படித்தானே எவ்வளோ பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். வெளியரங்கமாய் காயப்படுத்தப்பட்டவர்கள் குறைவு, ஆனால் உள்ளான மனுஷனிலே வார்த்தைகளை கொண்டு என்ன செய்திருக்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறோம். இரக்கம் காண்பித்ததில்லை. நம்மால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவும் பேசி இருக்கிறோம். வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, ஒரு சுபாவம் இரக்கம் உள்ளதாய். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமுண்டாட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ தேவ பிள்ளைன்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயங்களை தரித்து கொள்ள வேண்டும். உதவி செய்கிறதுல கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உதவி செய்ய வேண்டும்.